அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். அமெரிக்கா தனது அணுசக்தி நிலையங்களை தாக்கியதற்கு பதிலடியாக கட்டாரில் அமைந்துள்ள அமெரிக்காவின் மிகப்பெரிய விமான தளமான அல் உதை விமான தளத்தின் மீது ஈரான் சக்தி வாய்ந்த மற்றும் அழிவுகரமான ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருப்பதாக இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கட்டாரில் உள்ள அல் உதை விமான தளத்தை குறிவைத்து ஈரான் நடத்திய தாக்குதலை தாம் தங்களுடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஊடாக இடைமறித்து வெற்றிகரமாக முறியடித்ததாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் எந்த உயிரிழப்புகளோ அல்லது காயங்களோ ஏற்படவில்லை என்று கத்தார் தெரிவித்துள்ளது. மேலும் வெளிப்படையான ஆக்கிரமிப்பின் தன்மை மற்றும் அளவுக்கேற்பவும் சர்வதேச சட்டத்தின்படியும் நேரடியாக பதிலளிக்கும் உரிமை கட்டார் அரசுக்கு உள்ளது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம் என வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மஜித் அல் அன்சாரி கூறியுள்ளார். இந்த சூழ்நிலையில் கட்டாரில் அமைந்திருக்கும் இராணுவ தளத்தை இலக்கு வைத்து நாம் தாக்குதல் நடத்தினோம். ஆனால் கத்தார் எங்களுடைய நட்பு நாடு என்று ஈரான் தெரிவித்துள்ளது. கத்தார் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலை இடைமறித்திருப்பதாக கத்தார் தெரிவித்தாலும் கத்தாரில் அமைந்துள்ள இராணுவ தளத்தின் மீதும் சில ஏவுகணைகள் விழுந்து வெடித்திருப்பதாகவும் கத்தார் ஏவுகணைகளை இடைமறிக்கும் போது ஏற்பட்ட தீ விபத்துகளினால் பல்வேறுபட்ட சேதங்கள் ஏற்பட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள். அத்துடன் கத்தாரில் இருக்கும் அமெரிக்க விமானப்படை தளம் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய போது கத்தாரின் பல்வேறுபட்ட பகுதிகளில் மிக பெரும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதோடு பலரும் பாதுகாப்பான இடங்களை தேடி ஓடும் காட்சிகளும் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ளது. கத்தாரில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு மேலதிகமாக ஈராக்கில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்காவின் இராணுவ தளம் மற்றும் சிரியாவில் அமைந்திருக்கக்கூடிய இராணுவ தளம் போன்றவற்றின் மீதும் ஈரான் கடுமையான ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருப்பதால் மத்திய கிழக்கு முழுவதும் பெரும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்திய வலயத்தின் பல நாடுகளின் வான்வெளிகள் மூடப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. தற்காலிக அடிப்படையில் பல நாடுகளின் வான்வெளிகள் இவ்வாறு உடனன் அமலுக்கு வரும் வகையில் மூடப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா, குவைத், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஜோர்டான், லெபனான், கட்டார், ஐக்கிய அரபு ராச்சியம், ஈராக், பஹ்ரைன் உட்பட்ட நாடுகள் உடன் அமலாகும் வகையில் வான்வெளிகளை மூடுவதாகவும் விமான பயணங்களை மட்டுப்படுத்தி இருப்பதாகவும் அறிவித்துள்ளது. இதனால் பல விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் விமான பயண நேர மாற்றங்களும் செய்யப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் அமைந்துள்ள அமெரிக்க இராணுவ முகாம்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்த சூழ்நிலையில் மேலும் தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்பதால் இந்த அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. ஏவுகணைகளை கொண்டு ஈராக் மற்றும் கட்டார், சிரியாவில் அமைந்துள்ள இராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ள சூழ்நிலையில் மத்திய கிழக்கின் பல்வேறுபட்ட நாடுகளிலும் அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் அமைந்திருப்பதால் அவற்றின் மீது ஈரான் மேலதிக தாக்குதலை நடத்தலாம் என்பதால் தொடர்ச்சியாக அந்த தளங்கள் மூடப்பட்டிருப்பதுடன் அந்த தளங்களின் பாதுகாப்புகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த சூழ்நிலையில் அமெரிக்க தளங்களை அமைந்திருக்கும் பல இராணுவ தளங்கள் அமைந்துள்ள அரபுலக நாடுகள் தங்கள் வான்வெளியை ஈரான் தாக்குதல் அச்சம் காரணமாக மூடியுள்ளார்கள். அனைத்து நாடுகளுக்கும் ஈரான் அவசர எச்சரிக்கை ஒன்று விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள். உலகின் அனைத்து எண்ணெய் பீப்பாய்கள், சரக்கு கப்பல்கள் மற்றும் எண்ணெய் தாங்கி கப்பல்கள், சுற்றுலா கப்பல்கள், வர்த்தக கப்பல்கள் அனைத்தும் கர்முஸ் ஜலச்சந்தியிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என ஈரான் அறிவித்துள்ளது. இந்த எச்சரிக்கையை ஈரான் நேற்றைய தினம் அதிகாரபூர்வமாக விடுத்துள்ளது. இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து அமெரிக்கா ஈரானை தாக்கியது. இதையடுத்து ஈரான் கர்முஸ் ஜலச்சந்தி பாதையை நேற்றைய தினம் மூடுவதாக தெரிவித்திருந்தது. இந்நிலையில் அப்பாதையிலிருந்து அனைவரும் விலகி இருக்க வேண்டும் என கடுமையான எச்சரிக்கையை ஈரான் வெளியிட்டுள்ளமை உலகம் முழுவதும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் கர்முஸ் நீரினை மூடுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக ஈரான் வெளியிட்ட அறிவிப்பை தொடர்ந்து இன்றைய தினம் உலகளவில் எரிபொருள் விலைகள் மிக கடுமையாக அதிகரித்துள்ளது. ஈரானின் இந்த திடீர் முடிவினால் எதிர்காலத்தில் எரிபொருள் விலை மேலும் உயரக்கூடும் என பொருளாதார ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். மசகு எண்ணெயின் விலை தற்போது சடுதியாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி 3% விலை அதிகரிப்புடன் பிரெண்டக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை சுமார் $79 பதிவாகியுள்ளது. ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான போரில் அமெரிக்கா களமிறங்கி ஈரான் மீது தாக்குதல் நடத்தியமை மேலும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. அமெரிக்காவின் தாக்குதலை தொடர்ந்து மசகு எண்ணெய் போக்குவரத்திற்கான உலகின் முக்கிய பாதையான கர்முஸ் நீரிணையை மூடுவதற்கு ஈரான் தற்போது அறிவிப்புகளை விடுத்துள்ளது.
உலகின் சுமார் 20% எரிபொருள் போக்குவரத்து நடைபெறும் பாரசீக வளைகுடா கர்முஸ் நீரிணை வழியாக சர்வதேச பெருங்கடலுடன் இணைக்கப்பட்டுள்ளது. உலகின் எண்ணெய் போக்குவரத்தில் 6 பங்கு நேரடியாக கர்முஸ் நீரிணை வழியாக மேற்கொள்ளப்படுவதுடன் தினமும் 17.2 மில்லியன் பீப்பாய்கள் எண்ணெய் அதன் வழியாக பல நாடுகளுக்கும் கொண்டு செல்லப்படுகின்றது. இதில் சவுதி அரேபியா, ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி நாடுகள் பல நாடுகளின் போக்குவரத்து நடவடிக்கைகளும் அடங்கும் என்பதால் ஈரானின் இந்த புதிய நடவடிக்கை உலக நாடுகளுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான ஈரானின் ஒத்துழைப்பை இடைநிறுத்துவதும் சட்டமூலத்தை அந்நாட்டு நாடாளுமன்றம் பரிசீலித்து வருவதாக சபாநாயகர் முகமது பாகர் கலிபாப் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை ஈரான் ஐநா அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பின் தொழில்முறையற்ற மற்றும் அரசியல் மயமாக்கப்பட்ட நடத்தை என்று கருதுவதற்கு பதிலளிக்கும் வகையில் அமையும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக IAEA அதன் உறுதிமொழிகளை நிலைநிறுத்த தவறிவிட்டதென்றும் மற்றொரு அரசியல் கருவியாக IAEA மாறிவிட்டது என்பதை உலகம் தெளிவாக கண்டுகொண்டிருப்பதாகவும் ஈரான் குற்றம் சுமத்தியுள்ளது. இது தொடர்பிலான நடுநிலைக்கு ஈரான் உறுதியான உத்தரவாதங்களை பெறாவிட்டால் அந்த நிறுவனத்துடனான அனைத்து ஒத்துழைப்பும் இடைநிறுத்தப்படும் என்று ஈரான் நாடாளுமன்றம் அறிவித்துள்ளது. எனினும் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடாக அமைதியான நோக்கங்களுக்காக யுரேனியத்தை செறிவூட்ட ஈரானுக்கு உரிமை உண்டு என்றும் சபாநாயகர் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் ட்ரம்ப் இந்த ஆக்கிரமிப்பு செயலுக்கு வருத்தப்படும் வகையில் நாங்கள் நிச்சயமாக பதிலடி கொடுப்போம் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மீது இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தி வரும் தூண்டுதலற்ற தாக்குதல்கள் மற்றும் நடான்ஸ், போர்டோவ் மற்றும் இஸ்பகானில் உள்ள ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது சமீபத்தில் அமெரிக்கா நடத்திய வான்வெளி தாக்குதல்களை தொடர்ந்து அதிகரித்த பதற்றங்களுக்கு மத்தியில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை அதன் அணுசக்தி திட்டத்திற்காக யுரேனியத்தை செறிவூட்டுவதை கைவிடுமாறு கூறி வருகின்றன. குறிப்பாக முக்கியமான தகவல்களை கொண்ட IAEAக்கு அனுப்பப்பட்ட ஈரானின் அதிகாரபூர்வ மற்றும் இரகசிய கடிதங்கள் இரகசிய வழிகளின் ஊடாக இஸ்ரேலின் மொசாட் அமைப்புக்கு அனுப்பப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ஈரான் குற்றம் சுமத்தியுள்ளது. உலக சர்வதேச அணுசக்தி முகமை பல தகவல்களை கசியவிட்டதால் பல உயர்மட்ட ஈரானிய அணுவிஞ்ஞானிகள் படுகொலை செய்யப்பட்டதாகவும் சர்வதேச அணுசக்தி முகமை ஈரானின் முகத்தில் குத்தியிருப்பதாக அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளார்கள். ஈரானின் 3 அணுசக்தி நிலையங்களை அமெரிக்கா தாக்கியுள்ள சூழ்நிலையில் தாம் ஈரானின் முக்கியத்துவம் மிக்க 6 விமான நிலையங்களை தாக்கியதாக IDF தெரிவித்துள்ளது. இதில் விமான நிலையத்தினுடைய உட்கட்டுமானங்கள், விமான ஓடுபாதைகள், சில விமானங்களும் அளிக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரானின் பல்வேறுபட்ட மாகாணங்களில் தாம் நடத்திய விமான தாக்குதலில் இந்த சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இருந்தபோதிலும் இஸ்ரேலின் உடைய தாக்குதல் நடவடிக்கை குறித்து ஈரான் எந்தவிதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை. ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா நடத்திய வான்வெளி தாக்குதல்களை ரஷ்ய அதிபர் புடின் கடுமையாக கண்டித்துள்ளார். திங்களன்று மாஸ்கோவில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சியுடன் நடந்த சந்திப்புக்கு பின்னர் புடினின் இந்த கருத்துக்கள் வந்துள்ளது. எந்த தூண்டுதலும் அடிப்படையும் இல்லாமல் ஈரான் மீதான தாக்குதலை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்று புடின் குறிப்பிட்டார். மேலும் ஈரானுடனான மோதலில் மத்திய கிழக்குக்கு வெளியே உள்ள சக்திகளின் ஈடுபாடு உலகை ஒரு பெரிய ஆபத்தை நோக்கி இட்டு செல்கின்றது என்று புடின் எச்சரித்தார். மேலும் ஈரானிய மக்களுக்கு உதவ ரஷ்யாவின் முயற்சிகள் தொடரும். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் மாஸ்கோவுக்கு வந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இது தற்போதைய சூழ்நிலையை பற்றி விவாதிக்கவும் பிரச்சினை எவ்வாறு தீர்ப்பது என்பது குறித்து ஆலோசனைகள் நடத்தவும் ஒரு வாய்ப்பை வழங்கும் என்று புடின் தெரிவித்தார். முன்னதாக ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் சர்வதேச நெறிமுறைகளை மீறி போர்டோ உட்பட ஈரானில் உள்ள 3 அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா வான்வெளி தாக்குதல்களை நடத்தியது. ஈரானின் அணுசக்தி கிணவை தகர்த்ததாக அமெரிக்கா கூறிய போதிலும் குறிப்பிடத்தக்க சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் அமெரிக்க தாக்குதலுக்கு முன்பாகவே செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வேறு பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றப்பட்டதாகவும் ஈரான் உறுதிப்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தினால் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா களமிறங்கும் வாய்ப்புகள் இருப்பதாக சர்வதேச போரியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா களமிறங்கும் பட்சத்தில் இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகள் மிக கடுமையான நெருக்கடிகளை சந்திக்க நேரிடலாம் எனவும் இது இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் கடந்து உலகளவிலான மோதலுக்கு வழிவகுக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ரஷ்யாவை விட சீனா, வடகொரியா போன்ற நாடுகள் ஈரானுக்கு ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள். வடகொரியா ஒருபடி மேலே சென்று தேவைப்பட்டால் வடகொரியாவின் அணு ஆயுதங்களை கூட ஈரானுக்கு நாம் வழங்குவதற்கு தயார் நிலையில் இருப்பதாக
வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் அறிவித்திருப்பது சர்வதேச நாடுகளிடமும் குறிப்பாக மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகளிடமும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் உலகினின்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.